காவலுக்கு நிக்கார நாளத்தான் எண்ணுதானே காளி பெரும்பொலைய நாளை எண்ணு வேளையில வண்ணாறு மாயா எட்டாவது நாளையில வெள்ளி நல்ல கிழமையில சாமாதி சாமம் போல சதி சாம நேரம் போல கொலையனுக்கு முன்னா ஈ போல வடிவம் கொண்டு சுடல இறஞ்சுக்கிட்டு வாரா வடிவம் கொண்டு இறஞ்சுக்கிட்டு வாராரு இறந்து வந்த சுடலதா கதவு நல்ல விம்பல் வேலி கொலையனுக்கு முன்னா பறவையா பறக்கா பறந்து வந்த சுடலதான பாதாள அறக்குள்ளதா மாயாண்டி நுழையுதா மாயாண்டி சுடலதா கொலையமவா முன்னா சுடலதா வாரப்போ கனகமணி கட்டிலில கட்டி மாவா தூங்குதா அஞ்சன மெத்தையில கொலையமவா மாவு செக்கி மல்லாக்க படுத்திருக்கா படுத்திருக்கும் மாவு செக்கி அன்னை இங்க வருவா கண்முழிச்ச மாவு செக்கி அண்ணா சந்து தூங்குதா கணக்கு போட்டு பாக்கா மணி விளக்கு எரிகிறதும் மாவு செக்கி தூங்குறதும் கை விளக்கு எரிகிற கட்டி மாவா உறங்குற திருவிளக்கு எரிகிற செல்லம்மாவா உறங்குற மாயா பேர்பட்ட எதக்கியத்தான் சிறை அழித்து பார்க்கணும் கொலையம்மாவா எதக்கியத்தான் கருப்பழித்து பார்க்கணுமே ஆயிரத்தொட்டி சொருவத்தில ஒரு சொருவை எடுக்கா இலுமிச்சம் பழம் போ எடுக்கார சொருவமே மாவு செக்கி மேல போய் கனியாக பாயுதா கனியாக பாயுதாரே கனிய கண்ட மாவு செக்கி இலுமிச்சம் பழம்னுதான் கையால தூக்குதா கண்ண முத்தம் கொடுக்கா கையால தூக்கும் போ ஐயாவான மாயா மாவு செக்கி உடலில உருளுதார பிறழுதார பிறண்டெடுத்த மாயா கருப்பா அழிக்கா சிறையளித்த மாயா அண்ணி அண்ணா மலவேளைக்கு பாயுதார மலவேளைக்கு வரப்போது மாவு தக்கி கால விடியுதையா விடியுதையோ காவல் முடியுதையா முடியுதையோ காவல் செய்த தோழிமார்கள் கொலையனுக்கு முன்னாலே சொல்லாம போறார்களே
செங்காமலம் மாவிதைக்கு பக்கத்திலே இருந்தவளோ முகம் பார்க்கா அக்கா அக்கா மாவியே பட்டு அழிஞ்சது பொறுமையி வடிஞ்சது அக்கா அக்கா மாவியே தலையோ ஒலஞ்சது என்ன தலையோ ஒலஞ்சது தாளாம்பு வாட்டம் என்ன தோழியானவா ஆமையா கொலைய மகள் மாவு செக்கியை பார்க்கும்போது அலங்கோலமாயிருக்கா இருக்காள அலங்கோலத்தை கண்ட செங்காமல தோழி கேக்கா அக்கா மாவு செக்கி ஆடை போல இந்ததென்ன கண்ணி இளமானே அங்கங்கள் பதர்வதென்ன கண்ணி இளமானே அங்கங்கள் பதர்வதென்ன கண்ணி இளமானே கண்ணி இளமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளமானே மாறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளமானே மாறுபட்டோ இருப்பதென்ன மாறுபாட்டோ இருப்பதென்னே கண்ணி இளமானே வேறுபடா சதிரமெல்லாம் கண்ணி இளமானே வேறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளமானே வேறுபட்டு இருப்பதென்ன கண்ணி இளமானே கண்ணி இளமானே மாறுபட்டோ இருப்பதென்ன மாறுபட்டோ இருப்பதென்ன கண்ணி இளமானே வடிந்திருக்க கண்ணி இளமானே பருவமையி வடிந்திருக்க கண்ணி இளமானே கண்ணி இளமானே ஒட்டு வாடிந்திருக்க உங்க போட்டு மாடிந்திருக்க கண்ணி கூந்தல் உழைஞ்சது என்ன என்னக்கா கொழுந்து பூவாட்டம் என்னக்கா என்று செங்காமலம் மாவு செக்கியிடம் கேட்கும் போது கேட்ட போது அப்பம் போலைய மகளான மாவு செக்கி சொல்லுகிறார் என்ன சொல்லுதா அடியே செங்காமலம் ஏம்மா சாமாதி சாமம் போல நான் ஒரு கனவு கண்டேன் கண்டேன் அம்மா என்னுடைய மார்பிலை எலுமிச்சம்பழம்
பழம் போல பழம் போல மார்பிலே விளக்கண்ட கண்டேன் அம்மா கனிய கண்ட மாவுஜகி ஆவலோடு கன்னத்திலே வச்சேன் அம்மா ஏ அக்கா மாவுஜகி ஏ சகிய அது எலுமிச்சம் பழம்னு நினையாத அக்கா ஈசமவனே வந்திருக்கான அக்கா சிறையளித்தது அந்த பண்டாரம் தான் பண்டாரம் அக்கா மாயா வடிவத்தில் வந்திருக்கான் ஆண்டி உன்னை கருப்பளிச்சிருக்கான் அந்த கள்ள வந்து கருப்பளிச்சிருக்கான் அப்பந்தான் புலையமாவா சொல்லுதா இங்க நடந்த செய்தி எங்க அப்பங்கிட்ட சொன்னேன்னா சொன்னேன் உன்னையும் வெட்டுவான் என்னையும் வெட்டிடுவான் காத்த கண்டதில்ல கருப்ப கண்டதில்ல இல்லைய தங்கச்சி அதனால உத்த செய்தி எங்க அப்பங்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ உன்னை கொல்லாம விடமாட்டான் போலைய ரகசியத்தை சொல்லாம உன் வீட்டுக்கு போமா தங்கச்சி என்று புலையமா மாவுத்தைக்கு சொன்ன போது காவல் செய்த செங்காமல தோழியானவாள் கதவை திறக்கா தாலி புலையம் உறவாள நீட்டிக்கிட்டு நிக்கான் தலைவாசல்ல செங்காமல தோழிய அம்மாவா மாவுத்தைக்கு எப்படி இருக்கா என்று தாலி புலையம் கேட்கவும் கேட்ட போது அப்பந்தான் சொல்லுகிறா செங்காமல்லம் என்ன சொல்லுதா எங்க அக்கால மாவுசைக்கு காத்து இல்ல கருப்பு இல்ல கிடையாது ஐயா அங்கத்துக்கு எந்த ஒரு பங்கமும் கிடையாது ஐயா 8 நாள் காவல் காத்தோம் ஈ வந்து ஒட்டல எறும்பு வந்து கடிக்கலிய அதனால் பாதுகாத்து வச்சிருக்கோம் என்று செங்காமல தோழி சொல்லிவிட்டு அவா வீட்டுக்கு போனாள் அன்னை கிரையளித்த நாள் முதலாக பழையம்மாவா மாமா நங்கை குலை மறந்து நலிகிய மயக்கமாக இருக்கா ஐயா இது தகப்பனுக்கு தெரியாத ரகசியம் அப்படி கர்ப்பமான காலத்தில் இந்த காளி பொலையனை கருவறுக்க வேண்டும் என்று சிறையளித்த மாயாண்டி மலை விலையிலே போய் நிக்காரு அப்படி மலை விலையில் நின்ன காலத்தில் காளி பொலையனுடைய வளவில அண்ணா பொலையமாறு கோட்டம் எல்லாம் கூடுதார மலை விளைய தெளிக்கணுமே மாசிலது விடவு வேணும் மாசிலது செய்ய வேணும் அம்மா தெளிக்கணுமே விடவு வேணும் மாசில்லாத விடவு வேணும் பழையமாரே கொட்ட காக்காச்சி மலை வேலைக்கு கண்ணாடி சோலைக்கு குத்தி விளக்கித்தானே பழையர்களும் வருவார்கள் வந்ததொரு பழையம்மார்கள் காடு வேட்டி ஒதுக்கி அருவங்காட்ட திவா போட்டு கட்டைகளை சுத்துக்கு வேலி போட்டா போட்ட வேளையிலதான் பச்சை நல்ல மூங்கல் வெட்டி காக்காச்சி மலை வேளையில் ஒண்ணு போடுதார பரணும் போட்ட விளையாதில
செய்ய வேணும் என்று வேணுமெண்டோ பழைய மறு கூட்டமெல்லாம் ஆறு நல்ல ஒளவுழுது ஆடு கொண்டு கிடமறித்து கடமாரித்தோ யாரு நல்ல ஒளவுழுது இரமமாடு கடமறித்து கடமாரித்தோ பத்து நல்ல ஒளவுழுது பசுவமாடு கடமறித்து கடமாரித்தோ கடமறித்த விலையிலதான் காடக்கண்ணி கேழ்வரவு கருந்தனையும் செந்தனையும் செந்தனையோ அந்த மலை விலையில் விதைக்கார அளவை தரிஞ்சி வைத்தா இஞ்சி வைத்தா அங்கே இலுமிச்சங்கண்கள் போட்டா இஞ்சி வைத்தா இலுமிச்சங்கண்கள் போட்டா பணமும் வாங்கி ஆளக்கண்ணு போடுவாரா பழைய மறு கூட்டம் தானே கடத்துக்கு பணமும் வாங்கி கரும்பு தோட்டமாக்குவாரா எதிர்த்த வீட்டில் பணமும் வாங்கி கடலை தோட்டம் போடுதாரே கண்ட கண்ட மாசிலத்தான் அந்த பொலைய மாதிரி செய்து வாரா பருவத்துக்கு பருவமாக பருவமழை பெய்யுதையா பருவமழை பெஞ்ச போது விதைச்ச முளைகள் எல்லாம் பயிராக வருகுதையா அது பயிராக வந்ததெல்லாம் அது பலனாக வருகுதையா பலன் கொடுக்கும் வேலை மாயா அழிக்கணுமே அழித்த மின்னா பாதி பெரும் போல வேலைக்கு வருவான் ஆண்டிய பிடிப்பான் மலை வேளையில் நிறுத்துவான் மானாக வேடம் கொண்டு மாசில அழிக்குறா கரடி போல ரூபம் கொண்டு காட்ட அழிப்பா ஆனை போல் வேடம் கொண்டு இருக்கும் கரும்புகளை சக்கையா தள்ளுத ஆண்டவன் மாயா பன்றி போல் வேடம் கொண்டு பன்றி போல வேடம் கொண்டு அந்த கடலை விளையாளிக்க கொண்டே
அழிக்காரே காவல் செய்த எதைக்கு முத்து மரண விட்டு இறங்குதா மலவிளைய பாக்கா மலவிள மாதிலெல்லாம் மாயத்தில் அழிஞ்சிருக்கு இட்டதொரு மாதிலெல்லாம் காடெல்லாம் அழிஞ்சிருக்கு எதைக்கு முத்து முன்னா கூட்டந்தான் மலவிளையில் பறக்குதே பறக்குகிற ஈகளை அந்த எதைக்கு முத்து பாக்கா வாங்கி வாழைத்தோட்டம் போட்டா வாழைத்தோட்டம் கொலை தள்ளுனது கொலை தள்ளுன போது கொலை தள்ளுன வாழை குறுத்து வெட்டா வெட்டி இருக்க ஆமா கடலை கொலை இருக்கு கடலைய காங்கலிய கரும்பு தோட்டம் ஆமா கரும்ப சக்கையா குமிஞ்சு கிடக்க என்று எதைக்கு முத்து பழையன் காட்ட பார்த்தான் சுத்தி பார்த்தான் பாடுபட்ட முதல் பாலா போயாச்சு இட்ட மாத்தில் அழிஞ்சு போச்சு என்று எதைக்கு முத்து பெரும் புலையனானவன் ஆமையா காவில்லை இருந்தவன் வீட்டுக்கு ஓடி வாரான் ஓடி வந்த எதைக்கு முத்து புலையமார்களை கூப்பிட்டு அண்ணா புலையமார்களா காக்காச்சி மலை வேட தேக்கம் குத்தி காடு இட்ட மாதல் எல்லாம் ஈ வந்து அழிக்க அண்ணா அம்மையோ காடு வெட்ட மாதல் எல்லாம் பலன் இல்லாம அழிஞ்சு போச்சு அதனால மலை விளையில ஈ வந்து மேயுது அண்ணா அந்த ஈய விளக்குனால் இட்ட மாதல் கைகூடும் என்று எதைக்கு முத்த புலையமார்கள் இடத்திலே சொன்ன போது புலையமார் கூட்டங்களால் என்ன நினைக்கிறார்கள் விளக்க வேணுமா பெரும் போல மாதிரத்தில் வல்லவன் மைக்கு மேலில் கட்டி அண்ணன போய் அழகணும் மலையமாறு கூட்டம காளி நல்ல போலையன மலையர்கள் அழைக்கவா அண்ணா வெறும் போல காக்காச்சி விலகில கண்ணாடி சோலையிலே தேக்கங்குத்தி விலகில இட்டதொரு மாசில வந்து அழிக்குதா விளக்க வேணும் பலையர்களும் சொன்ன போதே பெரும்பலையன் சொல்லுவானே புலையமார்களா அண்ணமார்களா தமையமார்களா மாமமார்களா மச்சாமார்களா அன்னைக்கு மாந்திரம் வச்சிருக்கும் என்று என்ன மதிக்காம இருந்தியளப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஆபத்து வந்த பிறகு என்ன மதிக்கியலா அன்னைக்கு நாங்க உங்களை
மதியாட்டலும் மதியாட்டாலும் மதியாட்டாலும் இன்னைக்கு ஆபத்து வந்துருது அண்ணா. அண்ணா நீங்க ஈவேலைக்கு தரவு வேணும் தரவு வேணும். பழையமா சொன்ன போது சொல்லுகிறான் ஈவேலைக்கு தரணுமானா கேட்கிற பொருளை எல்லாம் அள்ளி பணம் செலவு செய்து அத்தனையும் வாங்கணுமே தெரியாறு சாவல் எடுத்து வெட்ட ஏழுகிடா ஐயாவே பொலையம்மாரா பொங்கி படப்பு போட புழுங்கரிசி பதக்கு வேணும் பச்சரிசி படப்பு போட பச்சரிசி பதக்கு வேணும் ஐயா வெளுப்ப மாறா 21 முட்டை வேணும் அட்டகும்பை 8 வேணும் அதுக்கு 10 தேங்காய் வேணும் ஐயாவா பொலையம்மாரா விலைக்கு தரணுமானா வாழாத குமரி பெண்ணு வலது கால் மண்ணு வேணும் கண்ணு குட்டி இடது கால் மண்ணு வேணும் இடது கால் மண்ணு வேணும் சாம்பல் வேணு எனக்கு சொல்லக்கர சாம்பல் வீட்டினுட சாம்பல் வேணு அடுப்பு சாம்பல் இத்தனையும் தரவையானா தருவேனப்போ ஆயிரம் சம்பளமோ ஐயாயிர வெகுமதியோ ஐயாயிர வெகுமதியோ சம்பளமோ ஐயாயிர வெகுமதியோ விட்டுருக்கார். அங்க கொட்டாரக்கரை திரவியத்தை கலாண்டு வந்திருக்கான் போலைய 7 கிடாரம் திரவியும் போதாதுன்னு ஆமா ஈவேலைக்கு தரக்கூடிய பொலையனுக்கு ஆமா 1000 பொன் சம்பளம் வேணும் போ
எனக்கு பேட்டா காசு. ஆமா 5000 வெகுமதியும் தருவியலா? தருவேளப்பா. ஆமா பேட்டா. அந்த பொலையன் கேட்கும் நேரத்தில் மலவிலை மாத்துல அழியுது என்று பணத்தை பணம் என்று பாராமல் காசை காசு என்று பாராமல் அந்த பழையமார்கள் எல்லாம் பொலையன் கேட்ட பொருளை எல்லாம் அள்ளி பணம் செலவு செய்து அமையோ பழையனுக்கு வாங்கி கொடுத்தார்கள். அத்தனை சாதனத்தை வாங்கும் பெரும் பொலைய அந்த ஈவலக்க போறோம் என்று அந்த மாந்திர மைகளை எப்படியெல்லாம் எடுக்க தெரியுமா? எப்படி எடுத்து வைக்கான்? மத்திக்கு தயாணி வைத்தான், மிள கையில எடுத்தான், மத்திக்கு தயாணி வைத்தான், மரணுக்கு தயாணி வைத்தான், வைக்கா பாதாள மையடுக்கா பறக்குதையா எனக்கு முன்னாலே ஐயா சுடல வடியாக நின்னு அந்த பழைய மேலே பறக்குகிறார் ஐயா. ஐயோ ஈய மேலைக்கு பார்க்க வேணும் என்று காளி அந்த பெரும்பலைய திருக்குளவ கையிலெடுத்து தின்னாத்த போடுதானே தின்னாத்து மயிலாதான் சிவனு
சிறு சொலவுல தின்னாத்த அள்ளி போட்டு போட்டு சிவபெருமான் சீது காளி அச்சரத்தை வரிதான் சிதம்பர சீர்காழி அச்சரத்தை வரியும் போது இந்த பகவான் பாத்துக்கிட்டாரு மறக்க முடியாது. இந்த பகவான் பார்த்தார். ஏழையே பலையா எங்க அப்பனோட அச்சரத்தை போட உனக்கு என்னல உரிமை இருக்கு? உனக்கு என்ன யாக்கியது இருக்கு போ? ஏழையே பலையா இன்ன பாருன்னு சொன்ன சுடல அவனே சிறு சொலவ பிடுங்குதாரா. சிறு சொலவ பிடுங்கும் போது காளியே போல என செவிட்டில அடிக்காதே அடிக்கும் போது காளி பெரும் போலைய முழிச்சு தான் பார்க்க முழிச்சு அங்க பார்க்கும் போது ஆடி மட்டும் உழுகுதையோ ஆடி மட்டும் ஏ ஆளாங்க காங்கலைய ஆரோட்டமை போட்டு காளி பெரும் போலைய ஐகோட்டு மாந்தரத்தை கையிலெடுக்கம் பெரும்பலை மலையாள வெத்தலையில் மைய தடவுதான் அஞ்சன மையா ஐகோட்டி ஏடால ஏ சுடலை அவர் தெரியுதையோ எனக்கு முன்னால் ஐயா பகவான் சல்லடமும் கொல்லாம் தாமரக்க மணியழகு 7 மணி வல்லையம் இடுப்பில் ஒரு சல்லடம் ஆன பந்தம் கக்கத்தில ஆளுக்கு தடி எனக்கு முன்னாலே ஐயா சுடலே ஆன போல அதருதாரே ஆன போல ஆதாளி போடுதாரே போல என்னுட மண்டையில பொந்தடியா உச்சியில அடிக்காரு உச்சியில அடிக்கும் போது காளி பெரும்பலை கண் முழிச்சு பார்க்கானே கொலையனுக்கு முன்னாலே ஐயா சுடலையும் ஒத்த பந்தம் கைப்பிடிச்சு ஏ ஒத்தையில நிக்காரு பெரும்புலையும் கேட்கானே யாரடவா எவரடவோ எங்கிருந்து எங்கு வந்தா ஊரி என்ன பேரி என்ன காளி போலையா ஐயா பகவான் தெரியாமல் நீ யாருடா? நான் யாருப்பா? நீ எவருடா? நீ யாரப்பா? நீ உன் ஊர் என்ன? உன் பேரு என்ன? உன் நாடு என்ன? உன் நகரம் என்ன? உங்க ஐயா யாரு? யாரு? உங்க அம்மா யாரு என்று காளி போலையா ஐயா சுடலைன்னு தெரியாமல் நிலைமைய கேட்டான். அப்பந்தான் ஐயா பகவான் சொல்லுதாரு. என்ன சொல்றார்? ஏழையே போலையா என்கிட்ட யாருன்னு கேட்க போ. நான் யாரு தெரியுமா? யாரு? நான் தொடர்வழி வெல் பிறந்த வந்தான் செஞ்சூடல வழக்கில் பிறந்த வந்தான் பேரு மாயாண்டி முண்டத்தோடு பிறந்த வந்தான் பேரு முண்ட சுவாமி எட பெரும்போலையா பிறந்தது கைலாசம் வளர்ந்தது தில்லவனோ அப்பா பேரு பரமஜீவன் அம்மா பேரு பார்வதியா கலந்ததால கையில
நாளைக்கு ஆகாதுன்னு அப்பாவும் அம்மாவும் அனுப்பி வைத்த மகன்தானே 1008 சிவதலமோ 108 திருப்பதியும் சேர்வ செய்த சுடலையப்பா கொட்டார கரையிலதான் பகவதிய வாசலில 21 நிலையம் வாங்கி தெற்கு மெட்டு கலிங்கலில இருவாச்சி மூடாதில அள்ளிப்பணம் முள்ளி காசு 7 கிடாரம் திரவியத்தில் காவல் செய்த மாயாண்டி கருங்குருவிலாந்ததடா அது சிட்டு பறக்காதடா என்னோட காவலில சிறுகுருவிலாந்ததடா அப்பேற்பட்ட திரவியத்தை யாரோ ஒரு கள்ளப்பேய அது களவாண்டு வந்தானேடா வந்தேனேடோ எட பெரும்பலையா மலவேளா அழிஞ்சுதுன்னு அடடே வந்து தேடாகுமா மலவேளை அழிஞ்சுன்னு வந்துதான் உனக்கு ஆகுமானோ வந்துதாப்பா உனக்கு மலவேளைய அழிஞ்சது யாரு தெரியுமா யாரையோ இந்த மாயாண்டி மாயாண்டிதான் அப்பந்தான் கேட்கான் என்ன கேட்கிறான் ஏ தெய்வமே இந்த மலவேளைக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் அப்படி வாடா வா வலிக்கு களவாண்ட தெரிவித்த கண்டன அம்மா அப்பந்தான் பொலையம் பதறதான் களவன்னு சொன்னதுமே காளி பொலையனுக்கு ஆமா கொலையெல்லாம் பதறுது அப்படியே அங்கம் பதறுது ஆமா அப்பந்தான் கேட்காம பொலைய என்ன கேட்கான் பொலையம் அப்ப கேட்கான் ஐயா விரும்பலைய என்ன சொல்லுதான் உனக்கு என்ன வேணும் அதான் உனக்கு என்ன வேணும் அதுக்கு சொல்லு தாரேன் எங்க பகவான் கிட்ட கேட்கான் பெரும்பலையும் கேட்கான் உன் மனது சத்தம் போடக்கூடாது உனக்கு என்ன வேணும்பா கேளு தாரேன் வேணும்ங்கிறத கேளு நான் உனக்கு தாரேன் போ அதான கேட்டேன் அதானே அடே பொலையா எனக்கா என்ன வேணும்னு கேக்கப்பா நான் கேட்க பலி என்ன தெரியுமா என்ன நரபலி வேணுண்டோ ஆமா போ அடே பொலையா எனக்கு நரபலி தரக்கூடிய அம்மா ஆள் யாரு தெரியுமா யாரோ பெண்ணா இருக்கணும் ஆமாப்பா
பெண்ணா இருக்கவா இருக்கவாள் உறுதிக்கு ஒரு மகளா இருக்கணும். இருக்கணும் போ. உருக்கமா வளர்ந்த மகளா இருக்கணும். தாயா தலைமகளா இருக்கணும். இருக்கணும் இருக்கணும் போ. அவ தலைப்பிள்ளை சூலியாக இருக்கணும் இருக்கணும். அப்பேற்பட்ட தலைப்பிள்ளை சூலிய எனக்கு பலி கொடுத்தன்னு வச்சுக்கோ. வச்சுக்கோ வச்சுக்கோ போ. நீ கூப்பிட்ட நேரம் என்னன்னு காப்பேன் என்ன நீ பிடிக்கலாம். பிடிக்கலாம் போ. பச்சை கலையத்துல கூட அடைக்கலாம். என்ன அடைச்சு வச்சேன்னு வச்சுக்கோ. வச்சுக்கோப்பா. இதுல இருந்து நீ பெரியவனா இருப்படா. இருப்ப போலையா. அப்ப கேட்காம பெரும்பலைய என்ன கேக்குறான். உறுதிக்கு வருமாவா உருக்கமா வளர்ந்தமாவா மகான்னு சொல்லிதிய. தாயா தலைமாவா தலைப்புள்ளை சூலிங்கிய சூலினி சொல்லிதிய. சொல்லுதியப்பா. அது யாருடைய மகான்னு கேட்காம பெரும்பலைய பொலையன் கேட்கான். ஏ பொலையா யாரு மகானா கேக்கப்பா. உன் கொலையில பிறந்தவ தாண்ட எனக்கு கொடுக்கணும். கொடுக்கணும் போ. நீ பெத்தமாவா இருக்காளே மாவுஜைக்கு அவதாண்டா இன்னைக்கு 8 மாத கர்ப்பத்தோட இருக்கா போ. அப்பந்தான் காளி பொலையும் பதறுதான். ஆகா நம்ம பெத்தமாவா மாவுஜைக்கு 7 ஆளாரைக்கும் கீழே பாதாள அறையில இருக்கவளை இவன் எப்ப கண்டான். இவன் எப்ப பார்த்தான். ஏ பொலையா பாதாள அறையில இருக்கவளை நீ எப்ப கண்டன கேக்கப்பா. 8 நாள் காவலுக்கு இருந்தியா. இருந்தேன். 8வது நாள் வெள்ளிக்கிழமை. ஆமா சதி சாமத்துல நீ தலவாச முன்னால உறவாள நீட்டிக்கிட்டு நின்னியா போலையா. உன் மவளுக்கு காவலுக்கு நின்னல்லா. அப்படி காவலுக்கு நிக்கும் போது இந்த மாயாண்டி உன் முன்னால ஈயாக சொருபம் கொண்டு கதவு விம்பலி போனது நான் தான் போலையா. உன் படுத்திருக்க திருமகளை மகள சிறையளித்தது நான் தான் போலையா. சிறையளிச்சாமின்னு சொன்னார். அப்பந்தான் பெரும்பலைய என்ன நினைக்கிறார். படிகார பாவிதை படிகார பாவிதை என்னோட திருமகளே எங்க நீ கண்டிய மகர பாவிதை என்னோட மகள எங்க கண்ட பாவி தெய்வம் என் கொல மகள எங்க கண்ட சண்டாள பாவி தெய்வம் என்னோட தலைமகள எங்க கண்ட பாவி தெய்வம் சொல்லு உண்மையானா என் மவ எஜக்கியத்தான் வந்தனுக்கு ஐயா வந்தனுக்கு தாரினப்பா பெரும்போல
பீடம்போ யானி வச்சு மாலை சாத்தி ஈசமவன் சுடலைக்கு உன்னுடைய கையா ஒரு வெங்கல பீடந்த எந்தனுக்கு பாடணும் மண்ணால பீட மாயாண்டினு எழுதணும் எடா எடா பெரும் போல ஐயோ எந்தனுக்கு முன்னாலே முண்ட மின்னு பீடம் போட்டு நிலையமது பாடணும் ஆன கொட்ட பந்தல் போட்டு அலங்கரித்த பந்தலே ஆண்டவன் சுடலைக்கு மணி விளக்கை ஏத்தணும் திருவிளக்கு எரியணும் சுடலைக்கு முன்னாலே தீப்பிலைட்டு எரியணும் சீரியலும் பொழுங்கணும் பொன்ம வெளாளைக்க போனால் மஞ்சனைய கீரணும் ஐயாவ பெரும்பல ஐயோ செவ்வரளி மாலை போட்டு செவ்வரளி மாலை போட்டு மகளை போய் அழைத்து வா பலி கொடுக்கணும் மாயாண்டிய பிடிக்கணும் செல்ல மகளை பலி கொடு சுடலைய பிடிக்கணும் அரம மகளை பலி கொடு ஆண்டவன பிடிக்கணும் தலைமகளை பலி கொடு தலைமகளை சாமியவும் பிடிக்கணும்